புதுக்கோட்டை மாவட்டம் மாண்டையூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த நிறைமாத கர்ப்பிணியான பெண் காவலர் நேற்று காலை சாலை விபத்தில் உயிரிழந்த விமலாவின் உடல் அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மாண்டையூர் காவல் நிலையத்தில் விமலா என்ற பெண் காவலர் பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே ஒரு மகன் உள்ளார். மேலும் அவர் 9 மாத நிறைமாத கர்ப்பிணியாகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் இவர் பள்ளத்துப்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு நேற்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு மாண்டையூர் காவல் நிலையத்திற்கு பணிக்கு சென்றபோது எதிரே வந்த கார் விமலாவின் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் விமலா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சாலை விபத்தில் உயிரிழந்த பெண் காவலர் விமலாவின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து சாலை விபத்தில் உயிரிழந்த பெண் காவலர் விமலாவின் உடல் அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. மேலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த 25 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையையும் காவல்துறை அதிகாரிகள் விமலாவின் குடும்பத்தினரிடம் வழங்கினார்கள்.